உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேன் இப்போ ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்து அடுத்த செகண்ட் ஃபேன் ஆஃப் ஆகுது, ஓடிட்டு இருந்த ஃபேன் ஆஃப் ஆகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு மெசேஜ் வருது, அதுவும் உண்மையாகவே இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற மோட்டார் வந்து இப்போ ஆஃப் ஆகும் இல்லை ஆன் ஆகும்னு மெசேஜ் வருது, அதுவும் நடக்குது. ஏன் டிவி வெடிக்கும் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா டிவி பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபயர் ஆகுது. இதெல்லாம் உங்கள் வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. ஆனால் உண்மையாகவே ஒரு வீட்டில் நடந்திருக்கு. சைபர் சாத்தான்னு எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சைபர் சாத்தான் வீடுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அந்த வீட்டில் பேய் இருக்குது, இந்த வீட்டில் பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சும்மா ரூமராக பேசுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் சைபர் சாத்தான் இருக்குது, சைபர் பேய் இருக்குது, பேய் வந்து ஹேக் பண்ணுது, வாட்ஸ்அப்பில் சொல்கிறதுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஊரே பயந்துகிட்டு இருந்த, ஒரு கிராமமே பயந்துகிட்டு இருந்த நிலையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, விசாரணையில் என்ன தெரிய வந்தது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இதை பற்றி ஏன் இப்போ பேச தோணுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, we can see you all, I can see you all, அதாவது நாங்கள் உங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற டிவியிலேருந்து திடீர்னு சவுண்டு வருது, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தவங்க இப்படி பேசுகிறாங்க, உங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாரையுமே நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 சம்பவத்தையுமே எங்கே எப்படி நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் கொட்டரக்கரா பகுதியை சேர்ந்தவங்க தான் சஜிதா. இவங்க வந்து நர்சிங் முடிச்சிருக்காங்க. சில வருஷமாக கணவரை பிரிஞ்சு அம்மா வீட்டில் இருக்காங்க. அதாவது அம்மா, அப்பா, அக்கா பையன்னு எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. நர்சிங் முடிச்சிருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணும்போது ஷார்ஜாவில் ஒரு வேலை கிடைக்குது. ஸோ ஃபாரின் போகணும் அப்படின்றதுனால தன்னோட மொபைலை மாற்றிட்டு புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஃபுல் சார்ஜ் இருக்குது, ஆன் பண்ணி பார்த்தா ஃபுல் சார்ஜ் இருக்கும், ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ இது வந்து சரி ஒருவேளை மேபி ஏதாவது எரராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மறுபடியும் சார்ஜ் போட்டுட்டு எங்கேயாவது வச்சுட்டு போயிருப்பாங்க. திருப்பி வந்து பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். இப்படியே நடந்துகிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு வந்து புது ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் கடையில் போயிட்டு புதுசாக ரெட்மி ஃபோன் ஒன்று வாங்குறாங்க. சரி ஓகே, ரெட்மி ஃபோன் புது ஃபோன் தான் வாங்கியாச்சே, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நினச்சா அதுலேயும் அதே கம்ப்ளைண்ட் வருது. இவங்க ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு போவாங்க, வந்து பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், சார்ஜு 100% இருக்கும். கால் பண்ணி பேசுகிறவங்க உனக்கு இந்த டைம் நான் கூப்பிட்டேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்படின்னு கால் பண்ணி பேசுகிறவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவங்க வாங்கின கடையிலேயே, மொபைல் வாங்கின கடையிலேயே திருப்பி கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, என் கையில் இருக்குது, திடீர்னு செக் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்ற, அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் அந்த கடையில் இருக்கிறவங்க ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் ஒரு டைம் வேணால் அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒரு டைம் வேணால் இன்னொரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சமாளித்து அவங்கள அனுப்பிடுறாங்க. பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து ஓஞ்ச மாதிரி இல்லை, மறுபடியும் அதே சேம் ப்ராப்ளம். எங்கேயாவது வச்சா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, சார்ஜு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படியே ரிப்பீட்டட் ஆனவனும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேசும்போது அந்த ஷாப்பில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு மொபைலை வாங்கிக்கோங்க, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அதே ஏரியாவில் வேறு கடையில் விவோ மொபைல் வாங்குறாங்க. ஆனால் அந்த மொபைலும் அதே கம்ப்ளைண்ட். ஏன்னா அது நான் வாங்குகிற மொபைலுக்கு மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஷார்ஜாக்கு போக வேண்டிய அந்த டைம் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஷார்ஜாக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட் போகிறாங்க இல்லையா, ஏர்போர்ட் போகிற வழியில் ஒரு கடையில் ஒரு மொபைல் வாங்குறாங்க. ஸோ அந்த மொபைலை தான் ஷார்ஜாவில் போயிட்டு யூஸ் பண்ணுறாங்க, நல்லா யூஸ் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அங்கே வந்து ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் கேரளாவுக்கு திரும்புகிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் முன்னாடி நடந்துச்சு இல்லையா, அதே பிரச்சனை கண்டினியூ ஆகிருக்கு, மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சிருக்காங்க. ஸோ பழைய மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உடனே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அகெயின் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது தன்னோட கணவர் வந்து மொபைலை ஏதோ ஹேக் பண்ணிட்டாரான்னு தெரியல, சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வீட்டில் ஏதாவது சின்ன பசங்க விளாடுவாங்கம்மா, ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், ஃபோன்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க.
ஆனால் 2வது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சேட்டைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது சைபர் சாத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சைபர் சாத்தானோட சேட்டைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ஃபேன் போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். அதுவும் அவங்க அம்மா மொபைல்லேருந்து ஜாலியாக ஃபேன் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா, இப்போ ஃபேனை ஆஃப் பண்ணி உன்னோட தூக்கத்தை கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். இவங்க தூங்கிக்கிட்டு இருந்தவங்க ஃபேன் ஆஃப் ஆனதும் முழிச்சு பார்த்தா வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் இருந்திருக்கு. மெசேஜ் வந்து அடுத்த 2-3 செகண்டில் தான் ஃபேனும் ஆஃப் ஆகிருக்கு. சரி, அம்மா ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அம்மா ஃபோன் அம்மாவோட கையில் இருக்கும், இல்லை அம்மா இருக்கிற பகுதியில் அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கும். அம்மாவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, ஃபோன் வந்து அட்டன் பண்ண தெரியும், அவ்வளோதான். ஃபோன் பண்ண தெரியும் யாருக்காவது, அதில் போய்ட்டு பண்ண தெரியும். வேறு எதுவுமே அவங்க அந்த ஃபோனில் வாட்ஸ்அப்பில் கூட அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்திருக்கு, சேட்டைகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு. இவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது வரைக்கும் மெசேஜில் வர ஆரம்பிச்சிருக்கு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டாங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்றதுலாம் மெசேஜில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு வெடிக்க போகுது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அவன் சொன்ன அந்த மெசேஜில் வந்த மாதிரியே ஃப்ரிட்ஜில் அந்த ப்ளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஃபயர் ஆகிருக்கு. அந்த மாதிரி 2 தடவை நடந்திருக்கு. 2 ஃப்ரிட்ஜு மாற்றிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே, 2 ஃப்ரிட்ஜ் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி வெடிக்க போகுதுன்னு மெசேஜ் வந்தால் டிவி ப்ளக்கு கனெக்ட் ஆகிருக்கிற அந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபயர் ஆகிருக்கு. மோட்ரு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மோட்ரு சுவிட்ச் இப்போ ஆஃப் ஆக போகுது அப்படின்னு மெசேஜ் வரும், ஆஃப் ஆகிடும். இல்லை மோட்ரு ஓடாமல் இருக்கும்போது மோட்ரு சுவிட்ச் இப்போ ஆன் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியே ஆன் ஆகும். 2-3 டைம் மோட்ரு இருக்கிற அந்த மோட்டருக்கான சுவிட்ச்லையுமே வந்து ஃபயர் ஆகிருக்கு. ஸோ இது இவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இப்படி நடக்கிற விஷயம் அவங்க வீடு இருக்கிற பகுதியிலலாம் பரவுது. எல்லாரும் இந்த வீடை ஒரு பேய் வீடை பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ சஜிதா என்ன பண்ணுறாங்க, இப்போ அகெயின் அம்மாவை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் சின்ன பையன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னீங்க, சின்ன பசங்க பண்ணுற வேலையா இதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுவாங்களா, அதெல்லாம் இந்த மெசேஜ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸுலாம் மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சைபர் கிரைமுக்கு அதை கன்வே பண்ணுறாங்க. ஸோ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் இது ஊரில் ஒரு பரபரப்பாக பேசப்படுது, பேய் வீடு, சைபர் சாத்தான் வீடு அப்படிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் விசாரணை செய்து சில யூடியூப் சேனல்கள்லாம் வந்து இதை வந்து கவர் பண்ணுறாங்க, வீடியோஸ் வெளியாகுது. ஸோ அந்த பகுதி மொத்தமுமே இது வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக மாறுது. நியூஸ் சேனல்ஸ்லையும் செய்தியாக கவர் பண்ணுறாங்க. ஸோ கேரளா ஃபுல்லாகவே இது வந்து பயங்கர பேசுபொருளாக மாறுது. என்னப்பா அது புதுசாக இருக்குது, வீட்டையே ஹேக் பண்ணிட்டாங்களா? அப்படி வீட்டையே ஹேக் பண்ணாலும் அங்கே இருக்கிறது ஸ்மார்ட் டிவி கிடையாது, இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி எந்த பொருளும் அந்த வீட்டில் இல்லை. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குது? ஒருவேளை ஹேக்கர் யாராவது பேயாக வந்துட்டாங்களா? இந்த வீடு சைபர் சாத்தான் வீடானு பல டைட்டிலில் பல செய்திகள் வெளியாயிருக்கு. இதுக்கடையில் சஜிதா புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டோட ஏர்ஹோல் பகுதியில், டாப்பில் இருக்கிற ஏர்ஹோல் பகுதியில் இந்த சிப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த சிப்பு கிடச்சதுக்கப்புறம் இந்த சிப்பை நான் எடுத்ததுக்கப்புறம் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னோட ஹஸ்பண்டு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கணும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றா இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலுமே அவர் அதிகமாக சந்தேகப்படுவார். ஒரு யூடியூப்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கூட பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் சந்தேகப்படுவார். ஸோ அவர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிப்பு கிடச்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ என்னோட கணவர் கேமரா வச்சாலும் என்னை கண்காணிக்கிறதுக்காக கேமரா வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே காவல்துறையும் வந்து அவங்களோட கணவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அவரை விசாரித்ததுலையும் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ சஜிதாவோட கணவரும் பண்ணல அப்படின்னா இப்போ இதை யார் பண்ணுறா? உண்மையிலே பேய் வந்துருச்சா அப்படின்றது மாதிரியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது காவல்துறை. ஸோ என்ன பண்ணுறாங்க, முதல்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டலாம் விசாரித்தோம், யார் யார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத தனித்தனியாக லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, அந்த வீட்டில் இருக்கிற 14 வயசான அந்த சஜிதாவோட அக்கா பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனை விசாரிக்கவே இல்லை அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு போய் விசாரிக்க போகும்போது அந்த பையன் வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருக்கான். உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், இதெல்லாம் வந்து சின்ன பையன் பண்ணுற வேலையா, நீங்கள் தான் அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ஸாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த பையனை விசாரிக்காமல் விட்டுருக்காங்க. சரி, ஓகே, இவனை மட்டும்தானே விசாரிக்கல, ஸோ இந்த பையனை வந்து விசாரித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் விசாரிச்சிருக்காங்க.
அப்படி விசாரிக்கும் போது அந்த பையன் சொன்னது மொத்த காவல்துறைக்குமே பயங்கர ஷாக். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 மாசமா நடந்த மொத்த பிரச்சனைக்கு காரணமே அந்த பையன்தான். அதுவும் யூடியூப்பை பார்த்து இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது ஃபஸ்ட்டு சஜிதா மொபைலை வச்சுட்டு போனாங்கன்னா அதை போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அலாரம் டைமிங் செட் பண்ணி வைக்கிற மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு டைமிங் செட் பண்ணி வைக்கிறதுலாம் அந்த ஃபோனில் இருந்திருக்கு. ஸோ அப்படி பண்ணியிருக்கான். ஸ்லீப்பிங் மோட் ஆன் பண்ணி வைக்கிறதுன்னு ஆரம்பத்தில் சின்ன சின்ன சேட்டைகள் செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் பாட்டி மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கான். மெசேஜ் பண்ணிவிட்டு பாட்டி கையில் கொடுத்துட்டு போயிடுறது, இல்லை அப்படின்னா பாட்டிக்கு பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு போயிடுறது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். யூடியூப்பில் ஷார்ட் சர்க்கியூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து அதே மாதிரி டிவி கனெக்ஷன் போர்டு, ஃப்ரிட்ஜ் கனெக்ஷன் போர்டுன்னு எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கான். பாட்டியோட மொபைலு, இவனோட அம்மா யூஸ் பண்ணுற மொபைலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணி பார்த்தா பிளாக் மேஜிக் ரிலேட்டடாக, ஹேக்கிங் ரிலேட்டடாக, இந்த எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் ரிலேட்டடாக செக் பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சரி, அப்போ சஜிதாக்கு கிடைச்ச சிப் என்னதுன்னு கேட்டால், சஜிதா செகண்ட் டைம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு பயம் வந்திருக்கு. ஸோ அந்த பயத்தினாலையும் சும்மா ஏதோ ஒரு சிப்பை எடுத்து அங்கே வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா சீன் கிரியேட் பண்ணியிருக்காப்புல. அதாவது அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, ஸோ அந்த சிப்பு கிடச்சதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல, இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி சொல்லிட்டோம்னா யாருமே விசாரிக்க வரமாட்டாங்க போலீஸு அப்படின்ற நம்பிக்கையில் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காப்புல. ஃபைனலாக இதெல்லாம் ஏன்பா பண்ண அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கான், சஜிதாக்கு எப்படி அவங்களோட கணவரை பிடிக்காதோ அதே மாதிரி எனக்கும் அவங்க கணவரை பிடிக்காது, இதெல்லாம் பண்ணி அவர் தலையில் போட்டுடலாம், அவர் மேலே பழியை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சிறுவனுக்கு உளவியல் ரீதியிலான கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு ஒரு மாதிரி விசாரணை கண்டினியூ ஆச்சு. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2022. அப்போவே இதை பற்றி பேசி நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து காவல்துறை தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பாட்டியோட வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வாட்ஸ்அப்பை அந்த மாதிரி வேறொரு அப்ளிகேஷன் மூலமாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு அந்த பழைய வீடியோலேயே நான் வந்து சந்தேகமாக சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சம்பவம். 2022 நடந்த இந்த சம்பவம் ஒரு சம்பவம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, கடந்த வாரம் வந்து உத்தரப்பிரதேசம் லக்னோவில் இருக்கக்கூடிய விக்ரம் சோப்ரா அப்படின்ற ஒரு நபர் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஃபோனையுமே வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, ஃபோனை மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் அவங்களால பார்க்க முடியுது, ஒவ்வொரு அசைவையுமே அவங்க கண்காணிக்கிறாங்க, ஃபோன் டைரியில் ஏதாவது நோட் பண்ணால் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோன் கேலரியில் காமிக்கிறாங்க, திரும்ப திரும்ப எங்களால் உங்களை பார்க்க முடியுது, நீங்கள் எல்லாருமே வந்து எங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, உங்கள் லொக்கேஷன் மொத்தமுமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற டிவி மூலமாக மற்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட் மூலமாக வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ இது ரிலேட்டடாக இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது ரிலேட்டடாக வந்து சில டெக்னிக்கல் பர்சன்ஸ்ட்டை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபிகே ஃபைல் மூலமாக ஏதாவது வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் எடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சொன்ன சம்பவம் வந்து ஒரு சின்ன பையன் அவ்வளோ சேட்டாக பண்ணியிருக்கான். பட் இப்போ லக்னோவில் நடந்த சம்பவம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கேட்ஜெட்லாம் பேசுதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் உண்மையாகவே நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை கேரளாவில் நடந்த மாதிரி சின்ன பையன் இல்லை வேறு யாராவது இந்த மாதிரி விளையாடுறாங்களா, இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.